ஐயா நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை திடீர்னு படிப்புல மந்தமாயிடுறாங்க ஐயா. அப்படியே நல்லா படிச்சிருந்தாலும் அதுக்கு ஏற்ற வேலை அவங்களுக்கு அமைய மாட்டேங்குதுங்க ஐயா. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குங்க ஐயா? ரொம்ப சந்தோஷம் அம்மா, அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா. இந்த படிப்பு படிச்சு அதாவது வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை ஆனால் தடையா இருக்குது, திடீர்னு மந்தமாயிடுறாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு இந்த மந்தத்தை மீறி படித்தாலும் கூட நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதான் நம்மளுடைய இது பாருங்க, மக்களுக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அருமையான கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் எதிர்காலத்தை நோக்கி போகிறதே கல்வி தான். இந்த கல்வி ஒரு அற்புதமான ஒரு கல்வி. ஒரு ஜாதகத்தில் அதாவது வந்து ஒரு குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை பிரேக் ஆகிட்டாலோ, அந்த படிப்பை முன் படிக்க பின் மறக்க, படித்ததை போய் பரீட்சையில் எழுத முடியாது. டியூஷனுக்கு போனால் படிக்கிறேன்ட்டு பையன் எடுத்துகிட்டு போவார். அவர் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு என்னென்னமோ ஞாபகமெல்லாம் கிராஸ் ஆகுதுங்க, அதனால் என்னால் படிக்க முடியலப்பார். ரெண்டாவது படிக்கணும், நைட்டு நல்லா படிப்போம்மா காலையிலன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குவார். காலையில் பார்த்தா அவருக்கு ஒரு விளையாட்டு தனங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் இந்த கல்வியில் அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன் தான். இந்த புதன் அவரோட ஜாதகத்தில் அவர் கூடவே சப்போர்ட் பண்ணால் தான் அவர் படிக்க முடியும். அதே போல் அவர் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போனால் தான் அவருக்கு ஒரு கௌரவம். அப்போ இது எல்லாமே தடை பண்ணுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதனை வந்து முடக்கு தோஷம். முடக்கு தோஷம் என்ன? முடக்கு தோஷம்னு என்னன்னாங்க, இந்த புதன்கிற ஒரு கிரகம் வந்து அறிவு, இந்த அறிவுக்கு உண்டான கிரகத்தை வந்து முடக்கிடும். இது முடக்கிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து படிப்புக்கு உண்டான வேலையை செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, முன்னோர்களுடைய கர்மாவில் இருந்து வந்ததான் முடக்கு தோஷம். அந்த முடக்கு தோஷம் 12 ராசி கட்டத்தில் புதனை போய் முடக்கிருச்சுன்னா அவர் கல்வியில் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. கஷ்டப்பட்டு தான் கல்வியில் படிக்க முடியும். அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த முடக்கு தோஷம் இருந்துட்டா அவர் இலக்கை அடைய முடியாது. பாருங்க, இப்போ எழுதுகிற பரீட்சையில் 4 மார்க்கு கம்மிங்க, 4 மார்க் கம்மி, 4 மார்க் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எனக்கு மெரிட்ல சீட் கிடச்சிருக்கும், நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும். எத்தனையோ பேர் புலம்புறாங்க. எல்லாமே கல்வி தான் மிகப்பெரிய சொத்து. இந்த கல்வியில் ஆயிரக்கணக்கான மக்கள் படிக்க தடைகள் வர்றதுக்கு காரணமே இது முடக்கு தோஷம் தான். இந்த முடக்கு தோஷம் புதன்கிற ஒரு கிரகம் தான் படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம். இந்த முடக்கு தோஷம் போய் அந்த புதனை முடக்கிருச்சுன்னா அவர் படிப்பில் இருந்து ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை அதிகமாக கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப போராடி வாழ்க்கையில் அந்த கல்வியை கொண்டு போய் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் கல்வியை சேர்த்துறாரு. அதனால இந்த புதன் முடக்கு தோஷம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்கன்னா படிப்பு அந்த பிரேக்கு, அதாவது வந்து எங்கே தடை இருக்கோ அந்த தடை மட்டும் நீக்கிட்டா அந்த கல்வியும் தடை இல்லாமல் அசுர வளர்ச்சிக்கு அந்த கல்வி போகும். கண்டிப்பாக இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய ஒரு உயிர் கருவில் இருந்து தான் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு 10 மாதம் சுமந்து இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போது புதனை முடக்கு தோஷம் ஆகிட்டா அந்த குழந்தை தலையெடுக்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கர்மா போய் ஜாயிண்ட் ஆகி அந்த படிப்பை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அந்த முடக்கு தோஷம் அப்போ அவங்க வாழ்க்கையில் அந்த புதன் முடக்கு தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் மெயினாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தா என்ன நடக்குன்னா, முதல்ல இந்த புதன் முடக்கு தோஷத்தில் இருக்குதா, இந்த முடக்கு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அந்த குழந்தையை படிக்க விடாமல் தடுக்குதா, அது என்ன சாரம் வாங்கியிருக்குது, அது என்ன கர்ம வினை வாங்கி இந்த குழந்தை பிறந்தது, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த முடக்கு தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம்தான். அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து ஊழ்வினை தோஷம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஊழ்வினை தோஷத்தில் இந்த முடக்கு தோஷம் ஜாயிண்ட் ஆயிடும். இந்த முடக்கு தோஷத்தை யாருடைய ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷம் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அது எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, அதனுடைய தோற்றங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய ஆதிகால பரிகாரத்தை நம்ம செய்யும் போது அந்த குழந்தையோட அசுர வளர்ச்சி அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ இந்த கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வளரணும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னா உங்கள் கர்மாவை நீங்கள் தீர்த்தா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கண்டிப்பாக அதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் நீங்களும் கல்வியில் மிகப்பெரிய கல்வியை ஒரு சொத்தாக உருவாக்கி அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துட முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷங்க. இந்த அளவுக்கு இந்த புதனுடைய முடக்கு தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் பதிவு கொடுத்துருக்கேன். எல்லா மக்களும் பலனடையணும். சரிங்க நேயர்களே, படிப்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு மிக மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த படிப்பை நம்ம தடையின்றி படிச்சு வாழ்க்கையில வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கறத ஐயா நமக்கு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.